சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். புட்டு வெரைட்டிஸுங்க, அதுதான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 வகை புட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று திணை புட்டு, இன்னொன்று அவல் புட்டுங்க. எப்படி நான் செஞ்சுருக்கேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. அது திணை புட்டு. திணை நான் மாவு வச்சு தாங்க பண்ணுறேன். திணை மாவு கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே தயார் பண்ண மாவாக இருந்தாலும் சரிங்க. நான் மெஷரிங் கப்பால் 1 கப்பு எடுத்திருக்கேங்க. இதை பாருங்கள், மாவில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு மாவை கொஞ்சம் மாவு சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பேஷனில் கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ மாவை பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பக்குவம் எப்படின்னா, இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும், இப்படி உதுத்தா உதிரணும். அதாங்க மாவோட பக்குவம். இந்த மாவை என்ன பண்ணணும், நம்ம மாவு ஜல்லடையில் மாவு சல்லடைக்கு அடுத்த ஒரு ஜல்லடை இருக்கும் இல்லையா, அந்த ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கும், கட்டி முட்டி இல்லாமல். இப்போ இந்த மாவை நம்ம இட்லி குண்டானில் ஒரு துணியை போட்டு இட்லி வேக வைக்கிற அளவுக்கு ஒரு இப்போ 7லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த ஜல்லடையில் சலித்ததும் இங்கே பாருங்கள், ஒரே ஈவனாக பசன்னு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம துணியில் கொட்டி இட்லி பானையில் மேலேயும் ஒரு துணியை போட்டு மூடி, இல்லைன்னா ஒரு மூட்டையாக துணியை கட்டி தண்ணி படாமல், அதாவது ஆவி இட்லியோட அந்த ஆவி தண்ணி இதில் படாமல் வேக வச்சு எடுத்து வைக்கணுங்க. பாருங்கங்க, இந்த மாதிரி ஒரு துணியில் கொட்டி இதை அப்படியே மூட்டையாக கட்டி இதை பாருங்க இட்லி பானையில் தட்டை போட்டு இப்போ தண்ணி கொதிக்க விட்டுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மூட்டையை வச்சு ஒரு 7 to 10 மினிட்ஸுங்க. பாருங்கங்க, இந்த மாதிரி இட்லி பானைக்குள்ளே மூட்டையாக கட்டினதை வச்சு அப்படியே மூடி ஒரு இட்லி வேகிற அளவு தாங்க டைமிங், வேக வச்சு எடுத்து வைப்போம். இங்கே பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பால் தான் நான் மாவு எடுத்தேன். ஸோ இந்த கப்பாலேயே நான் 3/4 கப்பு வெல்லம் இப்போ இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி இந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோங்க. இந்த 1 கப்பு தினை மாவு புட்டுக்குங்க, ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு தேங்காயை நல்லா கீணிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு விப்பர் மோடில் விட்டு விட்டு இந்த மாதிரி தூளாக ஆக்கி வச்சுருக்கீங்க. இதை பாருங்க. இப்போ இதை என்ன பண்ணுங்க, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா ஒயிட்டாகவே அப்படியே வறுத்து எடுத்து இப்போ பாருங்கங்க, இந்த புட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தாங்க கட்டி கட்டியாக இருக்கும். பயந்துடாதீங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டியால் அதை நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பொலன்னு ஆகிடுங்க. பயப்பட தேவையில்லை, அது சூடாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். இந்த இப்போ பாருங்கள், வெள்ளை பாகை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தேங்காயோட இந்த வெள்ளை பாகையும் சேர்த்துற போகிறேங்க. சேர்த்துட்டு இதில் நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச புட்டு மாவை இதோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு கடைசியாக இந்த முந்திரி பருப்பு நெய்யும் சேர்த்து பெசரிட வேண்டியதாங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த பாகு
நமக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தினை புட்டு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா மாவு, அதை அப்படியே இதோட கொட்டி இப்போ கிளறிக்கிட்டு இருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கிளறி விட்டுடுங்க. ஸோ தினை புட்டு ரெடி. இப்போ பாருங்கங்க, தினை புட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நான் சொன்ன மாதிரி 1 by 1 எல்லாம் சேர்த்து அப்படியே பெசரி முந்திரி பருப்பை மேலாக வச்சு அப்படியே அமுக்கி வச்சுருக்கேங்க. நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கங்க, நல்ல பொல 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 பொலன்னு ஊறி செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், காலையில் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அப்படியே நெய்யை ஊற்றி எல்லாம் அமுக்கி அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மணல் மாதிரி எவ்வளோ செம்மன்னு இருக்குது பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அரிசி புட்டையே பீட் அடிச்சிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க தினை புட்டு. செம செம செமங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த குறைச்ச அளவுலே நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதை பாருங்கள், நான் இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பா, அப்படியே பொட்டுக்குங்க வாயில், கரெக்டாக இருக்குது வெல்லம். இதோட டேஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதெல்லாம் ஒரு மெனக்கெட்ட வேலை தாங்க. இதெல்லாம் இவ்வளோ பக்குவமாக நீங்கள் புட்டு மாவை ரெடி பண்ணி புட்டு தயார் பண்ணுறதுங்கிறது. பட் இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் தான். என்னோடய வருஷனில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது அவல் புட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். நான் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த படி ஒன்று எடுத்திருக்கேன். இதால் நல்லா குவிச்சு அளந்த மாதிரி அவல், அதை அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு ஓட்டிட்டு இந்த அவலை கொட்டி, இந்த அவல் மூழ்கிற அளவுக்குங்க, பச்சை தண்ணி தான், வெந்நீர்லாம் கிடையாது, அப்படியே போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதில் சொதன்னு தண்ணி இல்லாமல் நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக அந்த அவல் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு, பாருங்கள், நல்லா அந்தமாரி பொல பொலன்னு இருந்தால் போதும். அவ்வளோதான். நான் இப்போ ஊற்றி ஒரு 7 to 8 மினிட்ஸ் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஒரு பங்கு அவலுக்கு ஒரு பங்கு வெல்லங்க. அதை நம்ம அதிரசத்துக்கெல்லாம் நம்ம பாகு பக்குவம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே அளவுக்கு பாகை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் நம்ம விருப்பம்தாங்க. இப்போ நான் இந்த ஒரு மூடியை மட்டும்தான் போட போகிறேன். இது நல்ல பெரிய மூடியாக இருக்குது, அதனால் இதை அப்படியே நான் கீணிட்டு விப்பர் மோடில் விட்டு விப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாகு பக்குவம் வந்தவுடனே இந்த தேங்காயை அதோடு சேர்த்து போட்டு ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி, இதை போட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கடைசியாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துருவேங்க. நீங்கள் இந்த தேங்காயை போடும்பொழுது முந்திரி பருப்பை வறுப்பீங்க இல்லையா, அதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் இந்த தேங்காயை ஒரு வதக்கிட்டு பாகில் சேர்த்திங்கன்னா புட்டு கெட்டு போகாமல் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கூட நல்லா வருங்க. அதனால் தேங்காயை வறுத்துட்டே போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த பொல பொலன்னு ஊறின இந்த அவலை இட்லி பானையில் ஒரு துணியை வச்சு நம்ம புட்டுக்கெல்லாம் அவிக்கிற மாதிரியே இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே இந்த பாகையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். பாகு ரெடியானோடனே இந்த வேக வச்ச புட்டை எடுத்து போட்டு நம்ம புட்டு ரெடி பண்ண வேண்டியது. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நான் எப்படி செஞ்சுருக்கனோ அதே மாதிரியே செய்யுங்க. அட்டகாசமாக வரும் அவல் புட்டு. எல்லா அக்கேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷலி கொலு. ஓகே, நான் செஞ்சுட்டு காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு அவல். இங்கே பாருங்கள், கையில் எடுத்தால் நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இதை ஒரு ஸ்டீமர்லையோ இல்லை இட்லி பானையிலையோ வச்சு ஒரு இட்லி வேகிற அளவு தாங்க போதும். 7 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்ததும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கங்க, இந்த புட்டை நல்லா வேக வச்சு தட்டில் கொட்டி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே நல்லா ஆற வச்சுருக்கேங்க. பாருங்க எவ்வளோ நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. ஜாமுன்னு சூடாக இருக்கும்போதே, அதாவது அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்து தட்டில் கொட்டின உடனே அந்த சூட்டோடையே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுங்க, டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டிலே அந்த நெய் இந்த புட்டு ஃபுல்லாக பரவி இந்த பாருங்கள் நம்ம கையில் எடுக்கும்போதே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க. ஒரு உடச்ச முந்திரி பருப்புங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் பொரிச்சிட்டு அந்த ரிமைனிங் நெய்யிலேயே அந்த நான் காமிச்சல உங்கள்கிட்ட நான் நல்ல ஒரு பெரிய தேங்காய் மூடி, அரை மூடி, அதை அப்படியே நான் விப்பர் மோடில் விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லங்க அப்படியே வறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் இந்த தேங்காயெல்லாம் இந்த புட்டோடையே வழித்து போட்டுட்டு வெள்ளை பாக வைக்க வேண்டியதாங்க. நான் பாகு வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க, அவள் எந்த பாத்திரத்தில் நான் மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதே பாத்திரத்தாலேயே ஒரு பங்கு வெல்லம், அதை நல்லா மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு தடவை சுற்றி எடுத்துட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்குங்க தண்ணி ஊற்றி இப்போ நான் வெள்ளை பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் பாகு பதம் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, பாவு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொதிக்கணும் பாவு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஊற்றுங்க. அப்படியே கரையாமல் நிற்கணும். அப்படியே இந்த பாருங்கள், நம்ம இப்படி ஒன்றா சேர்த்தோம்னா நல்லா சேர்த்து வரணும். இந்த பாருங்கள், வரல, இன்னும் கொஞ்சம் பாகு கொதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த பாகு பதம் வந்துடுச்சு. இதை காட்டுறேன் பாருங்கள். அதுமாரி ஊற்றுனீங்க, அங்கே பாருங்கள் அப்படியே கரையாமல் அப்படியே கெட்டியாக நிற்கிது பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த பாருங்கள் இப்படி நல்லா கையில் எடுத்து இப்படி எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டு வரும். இங்கே பாருங்க, பார்த்துட்டிங்களா? இதாங்க பக்குவம். இது இப்படி லேசாக அழுத்தினீங்கன்னா அழுந்தணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த அவுள் தேங்காய் இதெல்லாம் நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ பாருங்கங்க, கீழே இறக்கி வச்சு இந்த தேங்காய், அவல் வேக வச்ச அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. நல்லா ஒத்தாப்பில் கிளறி அப்படியே அமைக்கி மூடி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். நம்ம இந்த இந்த அவல் வந்து இந்த வெள்ளை பாக்கு ஃபுல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சொதன்னு இருக்க மாதிரி தாங்க இருக்கும். பயப்படாதீங்க, ஊற நல்ல பொலன்னு வந்துடும். நான் இன்னும் ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, பார்க்கவே நமக்கு இப்போ பயமாக இருக்கும். ஐயோ, இது என்ன வெள்ளம் ஜாஸ்தியாக போச்சு போல இருக்கே, இப்படி தொரன்னு நிற்கிதேன்னு பயமாக இருக்கும். உண்மையிலே நான்லாம் இது மாதிரி நிறையா தடவை பண்ணி பயந்து அப்படியே ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்மளா பண்ணோம் இந்த புட்டை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குங்க பொலன்னுட்டு. அதனால் பயப்படாதீங்க, நல்லா ஊறின சூப்பராக வந்துடும். நான் ஊறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பாருங்கங்க, ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி சொதன்னு இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அவெல்லாம் ஊறி போய் நல்லா இருப்பாங்க செமையாக. கையில் இப்படி எடுத்திங்கன்னா பிசுன்னே இல்லை பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க. இன்னும் ஊற இன்னும் நல்லா இருக்குங்க, செம்மையாக டேஸ்ட்டாக. என்னங்க, உங்களுக்கும் இந்த அவல் புட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி என்னோடய அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வெல்லம் போட பிடிக்கல, ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 பங்கு அவலுக்கு 3/4 பங்கு வெல்லம் கூட போட்டுக்கோங்க. ஸ்வீட் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது தாங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு புட்டு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.